அடுத்தது நெறைய பேரு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்னி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்? ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ பொதுவா ஹார்ட்டையும் கிட்னி ஃபங்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு என்னென்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலம் கண்டறிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ ஹார்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டெஸ்ட் முக்கியமான டெஸ்ட் இருக்கு. ஒன்று இசிஜி. இசிஜியில் ஹார்ட்டோட துடிப்பு சீராக இருக்கா இல்லை ஹார்ட்ல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது எக்கோ. எக்கோ பார்த்தோம்னா ஹார்ட்டோட பம்பிங் எப்படி இருக்கு, ஹார்ட்டோட செவர்கள் எப்படி இருக்கு, அதோட சைஸுகள் எப்படி இருக்கு, ரத்தம் கரெக்டாக போகுதா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்னிக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டெஸ்ட் முக்கியம். முதல்ல பிளட் டெஸ்ட், அதாவது சீரம் கிரியாட்டினின், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது யூரின் டெஸ்ட். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூரின்ல புரோட்டீன் போகிறது தான் முதல் சைன் ஆஃப் ஆர்கன் டேமேஜ், கிட்னி ஆர்கன் டேமேஜ். ஸோ புரோட்டீன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. மூணாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஏன்னா கிட்னி சைஸ் எப்படி இருக்கு, அதில் கிட்னியில் கல் இருக்கா, அடப்பு இருக்கா, இல்லை ஒரு கிட்னி சின்னதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கா.